அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய கிருபையினால் நாம் அத்துருசுல் லுகத்துல் அரபியா அல் ஜுஸு சாலிஸினுடைய 15வது பாடத்தை படித்துக் கொண்டு வருகின்றோம். இந்த பாடத்திலே அதவாத்து ஷர்த்தில் ஜாசிமா, ஜஸ்ம் செய்யக்கூடிய ஷர்த்துடைய எழுத்துக்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதவாத்துல் ஜஸ்ம், ஜஸ்ம் செய்யக்கூடிய எழுத்துக்கள் இரண்டு வகைகளாக பிரிகின்றன. முதலாவது வகை அதவாத்துல் தஜ்ஸிமு ஃபஅலன் வாஹிதன், ஒரே ஒரு ஃபஅலிற்கு ஜஸ்ம் செய்யக்கூடிய எழுத்துக்கள். அவைகள் என்ன? லம், லம்மா, லாமுல் அம்ர், லன்னஹி. இவைகளுடைய உதாரணத்தை நாம் 13வது பாடத்திலே நாம் பார்த்தோம். அந்த அதவாத்துல் ஜஸ்ம்ல, ஜஸ்ம் செய்யக்கூடிய அதாத்துகள்ல இரண்டாவது வகை அதவாத்துல் தஜ்ஸிமு ஃபஅலைனி, இரண்டு ஃபஅல்களுக்கு ஜஸ்ம் செய்யக்கூடிய எழுத்துக்கள். அவைகள் என்ன அப்படின்னா இன், மன், மா, மஹ்மா, மதா, ஐயான, ஐன, ஐயு, கைஃபமா, ஹைசுமா, அன்னா. இவைகள்ல ஒரு குறிப்பிட்டவற்றை இன்ஷா அல்லாஹ் நம் இந்த 15வது பாடத்திலே பார்க்க போறோம். இந்த எழுத்துக்கள், இந்த அதாத்துகள் எல்லாமே அதனை தொடர்ந்து வரக்கூடிய இரண்டு ஃபஅல்களுக்கு ஜஸ்ம் செய்பவைகள். அதே நேரத்துல இவற்றில் பெரும்பாலானவைகள் ஷர்த்துடைய, நிபந்தனையினுடைய அர்த்தத்தை கொடுப்பவைகள். இவற்றையும் நாம் சென்ற வகுப்பிலே நாம் பார்த்தோம். அதற்கு பிறகு கம் என்ற எழுத்திலே இரண்டு வகைகள் இருக்கின்றன. இதுவரை நாம் பார்த்த கம் என்பது அல் இஸ்திஃபஹாமியா என்ற வகையை சார்ந்தது, கேள்விக்குரிய கம்மை பார்த்தோம். இந்த பாடத்துல அதனுடைய மற்றொரு வகையான ஹபரியா, செய்தியை கொடுக்கக்கூடிய அந்த கம்மை நாம் பார்க்க இருக்கின்றோம். உதாரணமாக கம் கிதாபன் இந்தக, உன்னிடத்தில் எத்தனை புத்தகங்கள் இருக்கின்றன. இதை கேள்வியாக அமைத்தால் இந்த கம் என்பது கம் அல் இஸ்திஃபஹாமியா என்று அழைக்கப்படும். அதே நேரத்துல அல்லாஹு உன்கிட்ட எவ்வளவு புத்தகங்கள் இருக்கின்றன என்ற ஆச்சரியத்துடன் ஒரு செய்தியை அறிவிப்பதாக எடுத்துக்கொண்டால் அப்போது இந்த கம் என்பது ஹபரியாவாக அழைக்கப்படும். கம் கிதாபின் இந்தக, உன்னிடத்தில் எத்தனை புத்தகங்கள் இருக்கின்றன, எவ்வளவு புத்தகங்கள் இருக்கின்றன. இது ஹபரியா வகையை சார்ந்த கம். அது முக்கியமான வித்தியாசம் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, கம்மை தொடர்ந்து வரக்கூடிய, கம் இஸ்திஃபஹாமியாவை தொடர்ந்து வரக்கூடிய அந்த தமீஸுக்கு நஸபு செய்யப்படும். கம் ஹபரியாவை தொடர்ந்து வரக்கூடிய அந்த கலிமாவிற்கு ஜஸ்ம், ஜர்ர் செய்யப்படும். ஜஸ்ம் அல்ல, ஜர்ர் செய்யப்படும். அடுத்து ஹத்தாவுக்கு இரண்டு வகையான அர்த்தங்கள் இருக்கின்றது. வரை, டில். இன்னொரு அர்த்தம் அதனால், சோ தட் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கின்றது என்பதை நாம் பார்த்தோம். அதுக்கு பிறகு இஸ்மு தஸ்கீர் உடைய சீகாவுல சிறுமைப்படுத்தக்கூடிய, அதாவது சிறிய அளவை குறிக்கக்கூடிய அல்லது சிறுமையை குறிக்கக்கூடிய அந்த வார்த்தையினுடைய சீகாக்கள்ல புதிதாக இரண்டு சீகாக்களை நாம் பார்த்தோம். ஏற்கனவே ஃபுஐலுன் என்ற சீகாவை நாம் புக் 2ல படிச்சிருக்கிறோம். இந்த பாடத்துல ஃபுஐலுன், ஃபுஐஈலுன் என்ற இரண்டு சீகாக்களுக்கான உதாரணத்தை நாம் படிக்க இருக்கின்றோம். அதற்கு உதாரணம் ஜுபைலுன், ஜபல் மலை, ஜுபைலுன் சிறிய மலை. ஃபுஐலுன் என்ற வசனை சார்ந்தது, சீகாவை சார்ந்தது. திர்ஹம்க்கு சின்ன, குறைந்த திர்ஹம் அல்லது சின்ன திர்ஹம்க்கு துரைஹிம் என்று சொல்லுவார்கள். இது துரைஹிம் என்பது ஃபுஐலுன் என்ற சீகாவை வசனை சார்ந்த இஸ்மு தஸ்கீர். அடுத்து ஃபிஞ்சான், கப்புக்குனுடைய சிறிய கப்புக்கு என்ன சொல்லுவாங்க? ஃபுனை ஜீனுன் என்று சொல்வார்கள். இது ஃபுஐலுன் என்ற வசனை சார்ந்த இஸ்மு தஸ்கீர். ஆக மொத்தம் இஸ்மு தஸ்கீருக்கு 3 சீகாக்களை நாம் இந்த பாடத்தில் பார்க்கின்றோம். ஃபுஐலுன், ஃபுஐலுன், ஃபுஐஈலுன். அதற்கு பிறகு கான யகூனு, ஆகியிருந்தான், ஆகும். இப்போ யகூனு உடன் லம் என்ற ஜஸ்ம் செய்யக்கூடிய, அதாவது ஒரே ஒரு ஃபஅலுக்கு ஜஸ்ம் செய்யக்கூடிய இந்த லம் இணைந்தால் எப்படி படிப்போம் அப்படின்னா யகூன், அந்த வாவு விழுந்துடும். ஏன் அப்படின்னா இந்த நூனுக்கு சுக்குன் வைக்கும் பொழுது வாவுக்கும் சுக்குன் இருக்கின்றது, நூனுக்கும் சுக்குன், இல்திகாவு சாக்கினேன், இரண்டு சுக்குன்கள் சேர்வதனால் ஒரு வாவை நீக்கிவிட்டு லம் யகுன், லம் தகுன், லம் அகுன் என்று சொல்வோம். அதே இது சில நேரங்களில் இந்த நூனையும் சேர்த்து போக்கப்படும். லம் யகு, லம் தகு, லம் அகு. அவன் ஆகியிருக்கவில்லை, நீ ஆகியிருக்கவில்லை, அவன் நான் ஆகியிருக்கவில்லை. அப்போ லம் அகு பகியா குரான்ல நிறைய இருக்கும். அப்போ அகூனுடைய அசல் என்ன அப்படின்னா அகூனு என்பதுதான்.
அகூனூல லம் நுழைந்ததனால் அகுன் என்று ஆகியிருக்கின்றது. ஒரு சில சமயங்களில் அந்த அகுன்ல இருக்கக்கூடிய நூனையும் என்ன செய்வாங்க, போக்கி விடுவார்கள். அதற்கான உதாரணத்தையும் இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்தில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த பாடத்துல பார்க்கக்கூடிய 2 ஃபேல்களுக்கு ஜஸ்ம் செய்யக்கூடிய ஷர்த்துடைய எழுத்துக்கள் என்ன அப்படின்னா மன், மா, மதா, ஐனமா. ஐனமா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான். இந்த மா வந்து ஜாயிதான்னு சொல்லுவாங்க. ஐயு, மஹ்மா. நாம ஏற்கனவே புக் 1ல மன், மா, மதா எல்லாம் படிச்சிருக்கிறோம். மன் ஹாதா, ஹாதா தபீபுன், இவர் டாக்டர். மா ஹாதா, வாட் இஸ் திஸ், இது என்ன. ஹாதா பாபுன், இது கதவு. அதெல்லாம் வந்து இஸ்திஃபாமை சார்ந்த மன், மா, மதா. இந்த பாடத்துல நாம் பார்க்க போகின்ற மன், மா, மதா, ஐன, ஐயு, மஹ்மா என்பது ஷர்த்துடைய எழுத்துக்கள். ஆக ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்க்க தெரிய வேண்டும். மன் யார் செய்கின்றாரோ அவருக்கு என்ன கிடைக்கும். மா எந்த அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும், ஆனா ஷர்த்துடைய அர்த்த வாக்கியத்துல வரும். மதா வென்னவர், எப்போது நீ செய்கிறாயோ அப்போது நான் செய்வேன். ஐனமா எங்கு, வேறவர் அப்படிங்கிற அர்த்தத்துல வரும். நீ எங்கு போனாலும் நான் அங்கு வருவேன். ஐயு பிச்சவர், நீ எதை கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன், எந்த வஸ்துவை கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். மஹ்மா பாட்டவர், எதனை நீ கொடுத்தாலும் நான் அதனை ஏற்றுக்கொள்வேன். இது போன்ற அர்த்தத்துல இந்த வார்த்தைகள் புகழங்கப்படும். நல்லா கவனிச்சுக்கணும். இந்த மன், மா, மதாலாம் இஸ்திஃபாமுக்குரிய மன்மா, மதா, ஐன கிடையாது, அதவாத்து ஷர்த். சரி, இந்த அதாத்துகள் எல்லாம் அதனை தொடர்ந்து வரக்கூடிய 2 ஃபேலுக்கு ஜஸ்ம் செய்யும். அந்த 2 ஃபேல் மாதியா இருக்குமா முதாரியா இருக்குமா அப்படின்னா காம்பினேஷன், இரண்டும் இணைந்ததாகத்தான் இருக்கும். சில சமயங்களில் ஷர்த்துடைய ஃபேலும் ஜவாபுடைய ஃபேலும் இரண்டுமே முதாரியாக இருக்கும், அல்லது இரண்டுமே மாதியாக இருக்கலாம், அல்லது ஷர்த்துடைய ஃபேல் மாதியாகவும் ஜவாபுடைய ஃபேல் முதாரியாகவும் இருக்கலாம், அல்லது ஷர்த்துடைய ஃபேல் முதாரியாகவும் ஜவாபுடைய ஃபேல் மாதியாகவும் இருக்கலாம். அதுல இந்த கடைசி வகையில வர்றது வந்து ரொம்ப கம்மி. பெரும்பாலும் என்னன்னா இந்த 3 வகையை சார்ந்த ஒன்றுலதான் வரும். அதாவது இந்த அதாத்து ஷர்த்துகள்லாம் வரும் பொழுது அதனுடைய ஜவாப் ஷர்த்து ஃபேலும் ஜவாபு ஷர்த்தும் இரண்டுமே முதாரியாக இருக்கலாம், அல்லது இரண்டுமே மாதியாக இருக்கலாம், அல்லது ஷர்த்துடைய ஃபேல் மாதியாகவும் ஜவாபுடைய ஃபேல் முதாரியாகவும் இருக்கலாம். இந்த 4வது வகையில வரக்கூடியது ரொம்ப கம்மி. இதனுடைய உதாரணங்களையும் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம். சரி, இப்போ 14வது பாடத்துல நாம ஒரு விஷயம் படிச்சோம். இதா என்ற ஹர்ஃபு வரும் பொழுது அதனுடைய ஜவாபு ஷர்த்து ஜும்லா இஸ்மியாவாகவோ அல்லது தலபுரிய ஃபேலாக இருந்தால் அப்போது ஃபாவை நாம் இணைப்போம் என்ற ஒரு விஷயத்தை நாம 14வது பாடத்துல படிச்சோம். எதுக்கு? இதாவினுடைய ஜவாபு ஷர்த்து ஜும்லா இஸ்மியாவாகவோ அல்லது தொலபுடைய ஃபேல்னா என்னது? அம்ரு, நஹி, இஸ்திஃபாம். இதுல ஏதாவது ஒன்றாகவோ இருந்தால் ஃபா என்ற ஒரு அதிகப்படியான எழுத்தை இணைப்போம் என்பதை பார்த்தோம். இந்த ஃபேல்ல நம்ம இணைப்போமான்னா ஆமாம், கண்டிப்பாக இந்த 2 ஃபேலுக்கு ஜஸ்ம் செய்யக்கூடிய அதாத்து ஷர்த்துக்கும் நாம் இணைப்போம். ஆனா இதை விட அதிகமான கண்டிஷன் அதுக்கு இருக்குது. இந்த 2 பிளஸ் இன்னும் அதிகமாக இருக்கின்றது. அவை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஜவாபு ஷர்த், இந்த 2 ஃபேல்களுக்கு ஜஸ்ம் செய்யக்கூடிய அதாத்து ஷர்த்துகளுடைய ஜவாபு ஷர்த்து ஜும்லத்துன் இஸ்மியத்துன் தொலபுன், இது 2 நாம ஏற்கனவே இதால பார்த்திருக்கோம். அதோட ஃபேல் ஜாமிதா இருந்தாலும் அப்போதும் நாம ஃபாவை இணைப்போம். ஃபேல் ஜாமிதுனா என்ன அப்படின்னா இது வரைக்கும் நம்ம பார்க்கல, இருந்தாலும் இப்போதைக்கு தெரிந்து வச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் போக போக நாம வந்து விவரமாக பார்க்கலாம். லைஸ, நிஅம, பிஅஸ, பஅஸ கிடையாது, இது பிஅஸ. இந்த ஃபேல்கள் எல்லாம் இது போன்ற ஒரு சில ஃபேல்கள் இருக்கின்றன. இவைகள் எல்லாம் ஃபேல் ஜாமிதான கட்டியான ஃபேல்கள் என்று சொல்லுவாங்க. கட்டியான ஃபேல்னா ரொம்ப கட்டியா இருக்கும்னு நினைச்சிடாதீங்க, ஜாமிதான ஃபேல் என்று சொல்லுவார்கள். ஆக ஜவாபு ஷர்த்து ஜாமிதான ஃபேலா இருந்தாலும் ஃபா இணைக்கப்படும். அதே போல ஜவாபு ஷர்த்து கது என்ற எழுத்தை கொண்டு ஹர்ஃபை கொண்டு ஆரம்பித்தால் அப்போதும் ஃபா இணைக்கப்படும். ஜவாபு ஷர்த்துல மா லன் என்ற நஃபியுடைய நேகேஷன் பண்ணக்கூடிய மா லன் என்று ஆரம்பித்தாலும் அப்போதும் ஃபா இணைக்கப்படும். அதே போல ச, சௌஃப, கஅன்னமா, இது போன்ற இந்த 3 எழுத்துக்களில் ஏதாவது ஒன்று அந்த ஜவாபு ஷர்த்தினுடைய ஆரம்பத்துல இருந்துச்சுனாலும் நாம என்ன செய்வோம் அப்படின்னா ஃபா
அதிகமாக இணைப்போம். ஆக இதாவுக்கு வந்து 2 ஆப்ஷன் தான். நம்ம இன்னைக்கு பார்க்க போற இந்த ஹர்ஃபுகளுக்கு இந்த 6 வகையான இடங்களிலும் நாம என்ன செய்வோம் அப்படின்னா ஃபா என்ற எழுத்தை அதிகமாக ஜவாபு ஷரத்துல இணைப்போம். இதனுடைய உதாரணங்களையும் இன்ஷா அல்லாஹ் நாம பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள் பாடத்திற்கு செல்லலாம். கடைசியா நாம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நுஅ்மான் வந்து ஒரு ஆயத்தை வாசிக்கிறாரு. வ இல்லா தக்ஃபிர்லி வ தர்ஹம்னி அகும் மினல் ஹாசிரீன். இல்லா என்பது இன் பிளஸ் லா. இன் பிளஸ் லா தான் இல்லா என்று மாறி இருக்கின்றது. இது வந்து இஸ்திஸ்னாவுடைய ஹர்ஃப் கிடையாது. நம்ம ஏற்கனவே இல்லா அப்படிங்கிறது இஸ்திஸ்னா தவிர அப்படின்னு கொடுத்திருக்கோம். அந்த இல்லா கிடையாது. இது வந்து இன் பிளஸ் லா ஹர்ஃப் ஷர்த். வைல்லா தகுஃபிர்லி, என்னை நீ மன்னிக்கவில்லை என்றால், ஓ தர்ஹம்னி, எனக்கு நீ கிருபை செய்யவில்லை என்றால், அகுன், நான் ஆகிவிடுவேன், மினல் ஹாசிரின், நஷ்டவாளிகளிலிருந்து நான் ஆகிவிடுவேன், நஷ்டவாளிகளில் ஒருவனாக நாம் ஆகிவிடுவேன் அப்படின்ட்டு நுஅ்மான் அந்த குர்ஆன் ஆயத்தை படிச்சாரு. உடனே ஆசிரியர் சொன்னாரு, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடிய ஒன்று. இல்லா ஹுனா, இல்லா என்ற வார்த்தை ஹுனா இங்கே, அஸ்லுஹா அதனுடைய அசலாகிறது இன் பிளஸ் லன் நாஃபியா, நஃபியுடைய லாவும் இணைந்ததுதான் இல்லா என்று சொன்னார். இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு உள்ள புதிய பாடம் என்ன அப்படின்னா, அஹ்மது கேட்கிறாரு, அசம்மத, சும்மங்கிறது வேற, அசம்மத, அசம்மதங்கிறது தர்ஃபுடைய இதை சேர்க்கும். இங்கே அங்கே தேர் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். தேர் அங்கே அதவாத்துன் ஷர்த்துன் உஹ்ரா, இங்கே மற்ற அதாத்துகளும் தஜிசிமு ஃபஅலைனி, 2 ஃபஅல்களுக்கு ஜஸ்ம் செய்யக்கூடிய மற்ற எழுத்துக்களும் இருக்கின்றதா இங்கே? யா உஸ்தாத், ஆசிரியரே, இன்னும் மட்டும் சொல்லியிருக்கிறீங்களே, இன்னும் அல்லாம மற்ற எழுத்துக்களும் 2 ஃபஅல்களுக்கு ஜஸ்ம் செய்யக்கூடிய மற்ற எழுத்துக்களும் இங்கே இருக்கின்றதா? சம்மத, சம்மத, சம்மத நம்ம ஏற்கனவே 2-3 பாடத்துக்கு முன்னாடி படிச்சிருக்கோம். இங்கே தேர் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். அதவாத்துன் உஹ்ரா, மற்ற எழுத்துக்களும் இருக்கின்றதா? எப்படிப்பட்ட எழுத்துக்கள்? தஜிசிமு ஃபஅலைனி, 2 ஃபஅல்களுக்கு ஜஸ்ம் செய்யுமே, அப்படிப்பட்ட மற்ற எழுத்துக்களும் இங்கே இருக்கின்றதா? ஏன்னா இன்னும் மட்டும்தானே நம்ம பார்த்திருக்கிறோம் அப்படின்ட்டு அஹ்மது கேட்கிறாரு. யா உஸ்தாத், உஸ்தாத் உஸ்தாத் சொல்றாங்க, முதர்ரிஸ் ஆசிரியர் சொல்றாரு, நாம், ஆமாம், இன் ஹர்ஃபுன், இன் வந்து ஹர்ஃப் தான். ஹுனாக அங்கே, அஷரத்துன், அஷரத்து அஸ்மாயின், 10 இஸ்முக்கள் இருக்கின்றன. இங்க அதவாத்துன் அப்படின்னு சொல்றாங்க தெரியுமா? ஹர்ஃபுன்னு சொல்லாம அதவாத்துன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் தமிழ்ல எழுத்துக்கள்னு சொல்றேன். இந்த அதாத்துக்கள்லயே வந்து ஒரு சிலது, இப்ப உதாரணமாக எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லுங்களேன், ஹர்ஃப். ஆனா மா என்பது மண், மாங்கிறதெல்லாம் இஸ்முல சேரும், அது ஹர்ஃப்ல சேராது, நவுன் அப்படின்ட்டு வரும். அதனாலதான் இந்த இப்படிப்பட்ட எழுத்துக்களையும் இப்படிப்பட்ட இஸ்முக்களையும் சேர்த்து அதாத் என்று பொதுவாக சொல்லுவார். சரியா? இப்போ இன்னுங்கிறது ஹர்ஃப், ஹுனாக அங்கே, அஷரத்து அஸ்மாயின் தஜிசிமு ஃபஅலைனி, 2 ஃபஅல்களுக்கு ஜஸ்ம் செய்யக்கூடிய 10 இஸ்முக்கள் இருக்கின்றன. அவைகள் என்ன? அஹம்முஹா, அஹம்மு அப்படின்னா அஹம்மு பிளஸ் ஹாதா அஹம்முஹா, அவற்றில் முக்கியமானது. 10 இஸ்முக்கள் இருக்கின்றன, அவற்றில் முக்கியமானது மன், மா, மதா, ஐன, ஐயு, மஹ்மா, இந்த இவைகள் அனைத்தும். இப்போ இந்த மன், மா, மதா, ஐனெல்லாம் வந்து ஹர்ஃப்ல சேராது. இதை வந்து இஸ்மா தான் நாம கணக்கிடுவோம். அதனால தான் இந்த ஹர்ஃபு இஸ்முலாம் சேர்ந்து வரும்போது அதவாத் என்று பொதுவாக பெயரிடப்படும். அதவாத் என்கிறது இது போன்ற இன்னையும் எடுத்துக்கொடும், இந்த மண்மா போன்ற இஸ்முக்களையும் எடுத்துக்கொடும். சரியா? நம்ம தமிழ்ல எப்படி சொல்றது அப்படின்னா, எழுத்துக்கள், வாக்கியங்கள், வார்த்தைகள் என்றுதான் சொல்ல வேண்டும். சரி, இப்போ அஹம்முஹா வஹுனாக அஷரத்து அஸ்மாயின் தஜிசிமு ஃபஅலைனி, 2 ஃபஅல்களுக்கு ஜஸ்ம் செய்யக்கூடிய 10 இஸ்முக்கள் இங்கே இருக்கின்றன. அஹம்முஹா, அந்த 10 இஸ்முக்களில் முக்கியமானது மன், மா, மதா. இந்த மண்ணுக்கு உதாரணம் நஹ்வு, உதாரணமாக எல்லாமே குர்ஆன் ஆயத்தா கொண்டு வராங்க. ஃபமன் யஅமல்
மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா. எனவே மன் யார், இந்த இடத்துல கேள்விக்குரிய யார் கிடையாது, யார் செய்கிறாரோ. யஅமல் அமில யஅமல் அமல யஅமல் யார் செய்கிறாரோ. மிஸ்கால அளவு, தர்ரத்தின் ஒரு வித்தளவு, தர்ரத் அப்படின்னா வித்து திணை, ஒரு வித்தளவு அமலையும் யார் செய்கிறாரோ கைரன் யரா அதற்குரிய நன்மையை அவர் பார்ப்பார். யரஹு அப்படின்னா யரால இருந்து யரஹு, யார் வித்தளவு நன்மையை செய்கிறாரோ அதனுடைய நன்மையை அவர் பெற்றுக்கொள்வார். இப்ப இந்த இடத்துல மன் என்பது இஸ்மு ஷர்த், இதை ஹர்ஃபு ஷர்த்னு சொல்லக்கூடாது, இஸ்மு ஷர்த். ஏன்னா இந்த 10 குழுமே அஸ்மால சேரப்படும். இஸ்மு ஷர்த் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா. மாவுக்கு உதாரணம் நஹு, உதாரணமாக வமா தஃஅலு மின் கைரின், நல்லதிலிருந்து எதனை நீங்கள் செய்கிறீர்களோ, யஅலமுல்லாஹ் அல்லாஹ் அதனை அறியக்கூடியவனாக இருக்கிறான். அலிம யஅலமு அப்படின்னா அறியக்கூடியவனாக இருக்கிறான். சூரத்துல் பக்ரால 197வது ஆயத். அடுத்து மத்தா. இப்ப மால பாத்தீங்க அப்படின்னா மா இஸ்மு ஷர்த், ஹர்ஃபு ஷர்த் கிடையாது, இஸ்மு ஷர்த். தஃஅலு இதுக்கு ஜஸ்ம் செஞ்சிருக்குது, யஅலமுல்லாஹ் என்ற ஜவாபுக்கும் ஜஸ்ம் செய்திருக்கின்றது. இங்கே ஜஸ்முடைய அடையாளம் என்னது அப்படின்னா நூனை போக்குவதுதான் ஜஸ்முடைய அடையாளம். தஃஅலூன என்றதுக்கும் ஜஸ்முடைய அடையாளமாக நூன் போக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே ஜஸ்ம் வெளியிலே தெரியும். வமா தஃஅலு மின் கைரின், நலவிலிருந்து எதனை நீங்கள் செய்கின்றீர்களோ, யஅலமுல்லாஹ் அதனை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான், அதனால நாம கவலைப்பட தேவையில்லை. மதா, மதா என்ற இடத்துக்கு உதாரணமாகிறது. மதா துசாஃபிர், எப்போது நீ பிரயாணம் செய்வாயோ, உசாஃபிர் நான் அப்போது பிரயாணம் செய்வேன். ஐன, ஐனவுக்கு உதாரணம் ஐன தஸ்குன் அஸ்குன், நீ எங்கே தங்குகிறாயோ அங்கு நான் தங்குவேன். ஐனங்கிறது தஸ்குன் என்ற முதல் ஃபேலுக்கும் அஸ்குன் என்ற இரண்டாவது ஃபேலுக்கும் ஜஸ்ம் செய்திருக்கின்றது. தஸ்குன் என்பது ஃபஅல் ஷர்த், அஸ்குன் என்பது ஜவாபு ஷர்த், ஐன என்பது இஸ்மு ஷர்த். வகஸீரம் மா தல்ஹகுஹா, அதிகமான இடத்துல மா என்பது இதோடு சேர்ந்து வரும், அதாவது ஐன மா என்று வரும். மா அஸ்ஸாயிதா, அந்த அவ்வாறு சேர்ந்து வரும் பொழுது ஐன என்ற இந்த இஸ்மோடு மா என்பது சேர்ந்து வரும்போது அதை எப்படி வாசிப்போம் அப்படின்னா ஐனமா அப்படின்னு படிக்கும். அந்த மா என்னது அப்படின்னா அஸ்ஸாயிதத்து, அது ஜாயிதா அதிகப்படியான மா, லி தௌகீதி தஅகீத உறுதிக்காக வேண்டி அவை அது கொண்டு வரப்படும். நஹ் உதாரணமாக குர்ஆன்ல ஒரு ஆயத்துக்கு சொல்றாங்க, ஐனமா தகூனு, நீங்கள் எங்கு ஆகியிருந்தாலும். அப்ப இந்த இடத்துல இந்த மா ஜாயிதா நிச்சயமாக அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். நிச்சயமா நீங்க எங்க ஆகியிருந்தாலும் யுத்ரிக் குமுல் மௌத்து, அதரக யுத்ரிகு அப்படின்னா அடைந்து கொள்ளும். கும் தமீர் ஜம்முடைய தமீர், முகாத்தபு ஜம், உங்கள் அனைவரையும் மரணம் அடைந்துவிடும், அடைந்துவிடும், அடைந்து கொள்ளும். ஐனமா தகூனு யுத்ரிகுகுமுல் மௌத், நீங்க எங்கு ஆகியிருந்தாலும் மரணம் உங்களை அடைந்தே தீரும். சூரத்து நிசால 78வது வசனம். ஐயு, ஐயு என்பதுல உதாரணம் நஹ்வு ஐய முஅஜமின் நஜித் ஃபில் மக்தபதி நஷ்தரிஹி, புத்தக கடையிலே, மக்தபா என்பது நூலகத்திற்கும் சொல்லலாம் புத்தக கடைக்கும் சொல்லலாம் என்று நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இங்க நான் ஏன் புத்தக கடைன்னு சொல்றேன்னா, நஷ்தரி இஷ்டரா அப்படின்னா வாங்குவோம். நீங்க லைப்ரரியில போயிட்டு என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது, எடுக்க தான் முடியும், திருப்பி கொடுத்துடணும். அப்ப இஷ்டரானா நாங்கள் வாங்குவோம். எங்கதான் வாங்க முடியும், புத்தக கடையில தான் வாங்க முடியும். அப்ப இடத்துக்கு தகுந்த மாதிரி அதனுடைய அர்த்தத்தை வைக்கணும். இந்த இடத்துல புத்தக கடையிலே நாங்கள் எந்த அகராதியை பெற்றுக்கொள்கிறோமோ நஷ்தரீஹி, அதனை நாங்கள் வாங்கிவிடுவோம், நாங்கள் வாங்குவோம். எந்த டிக்ஷனரி எங்களுக்கு கிடைச்சாலும் அதை நாங்க வாங்கிடுவோம்.
புக் ஷாப்ல எந்த டிக்ஷனரி எங்களுக்கு கிடைக்குதோ அதை நாங்க வாங்கிடுவோம். இப்ப ஐயோங்கிறது நஜீத் என்ற ஷர்த்துடைய ஃபேலுக்கும் நஷ்தரி என்ற ஜவாபு ஷர்த்துக்கும் ஜஸ்ம் செய்திருக்கின்றது. இதனுடைய அசல் எப்படி இருக்கும்னா நஷ்தரி யா இருக்கும். நஷ்தரி ஜஸ்முடைய அடையாளமாக இந்த யா போக்கப்பட்டிருக்கிறது. இஷ்தரா யஷ்தரியிலிருந்து நஷ்தரி. அடுத்து மஹ்மா. மஹ்மா என்பது எதனை, நக உதாரணமாக மஹ்மா தகுல், நீ எதனை சொன்னாலும், நுசத்ய சத்தக யுசத்தியகு அப்படின்னா உண்மைப்படுத்துவோம், நாங்கள் அதனை உண்மைப்படுத்துவோம். நீ என்ன சொன்னாலும் சரி நாங்க அதை உண்மைப்படுத்துவோம். இதை சொல்லிட்டு ஆசிரியர் சொல்றாரு, இஃப்ஹமூ ஹாதத் தர்ஸ ஜய்யிதன், இந்த பாடத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஃபமன் ஃபஹிம ஹாதத் தர்ஸ, இந்த பாடத்தை யார் புரிந்து கொள்கிறாரோ, ஃபகத் ஃபஹிம துரூசன் கஸீரத்தன், அதிகமான பாடங்களை அவர் நிச்சயமாக புரிந்து கொள்வார், புரிந்து கொண்டவர் போலாவார். இந்த பாடத்தை நீங்க நல்லா படிச்சிட்டீங்க அப்படின்னா பல பாடங்களை படிச்ச மாதிரி அப்படின்ட்டு ஆசிரியர் சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, லீ தர்சுன் இதாஃபியுன் ஹாதல் மசா, மசானா மாலை, ஈவினிங், இந்த மாலையில் அப்படின்னா டுடே ஈவினிங் சொல்லுவாங்களா, திஸ் ஈவினிங் சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து இன்று மாலைன்னு சொல்லுவாங்க, இந்த மாலைன்னு சொல்ல மாட்டாங்க. ஆங்கிலத்துல வந்து திஸ் ஈவினிங், டுடே ஈவினிங் வந்து திஸ் ஈவினிங் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் அரபியிலும் ஹாதல் மசானா திஸ் ஈவினிங், இந்த மாலையிலே, அப்படின்னா இன்று மாலையிலே. லீ தர்சுன், எனக்கு ஒரு பாடம் இருக்கிறது. இதாஃபி, இதாஃபினா என்னது, முதாஃப் அப்படின்னா இணைக்கிறது, சரிதானே. இதாஃபினா இணைக்கப்பட்ட பாடம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கிளாஸ். இன்னைக்கு ஈவினிங் எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருக்குது, யாராவது வந்து அட்டென்ட் பண்ணுன்னா அட்டென்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு ஆசிரியர் சொல்றாரு. அப்ப தர்சுன் இலாஃபியுன்னா எக்ஸ்ட்ரா கிளாஸ், அதிகப்படியான பாடம். லீ எனக்கு இருக்கிறது, தர்சுன் இலாஃபியுன் இதாஃபியுன் அதிகப்படியான எக்ஸ்ட்ரா கிளாஸ், ஹாதல் மசா இன்று மாலை இருக்கின்றது. ஃபமன் அராத, யார் நாடுகிறாரோ, ஐ யஸ்தஃபீத, இஸ்தஃபாத யஸ்தஃபீது அப்படிங்கிறது வந்து இஸ்தஃபாதனா பலன் பெற்றுக்கொள்வதற்கு, பலன் பெற்றுக்கொள்வதற்கு யார் நாடுகிறார்களோ, அந்த பாடத்தை அட்டென்ட் பண்ணி அதன் மூலமாக பலன் அடைந்து கொள்வதற்கு யார் நாடுகிறாரோ, ஃபல் யஹ்துர், அவர் ஹாதிராகட்டும், வரட்டும். வமன் லம் யஹ்துர், யார் வரவில்லையோ, யார் வரவில்லையோ, ஃபலைஸ பிமலூமின், மலூம்னா பழிப்பு செய்யறது, குறை சொல்றது, அவருக்கு எந்த குறையும் இல்லை, எந்த குற்றமும் கிடையாது. வரணும்னாவா, வரலன்னா ஒண்ணும் இல்லை அப்படிம்போம்ல, அப்போ அவருக்கு ஒன்றும் கிடையாது, வரலன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் ஃபலைஸ பிமலூமின், அவருக்கு எந்த ஒரு லாம எலும்னா திட்டுறது, குறை சொல்றது, எந்த குறையும் இல்லை, எந்த திட்டுவதும் இல்லைன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. யார் பிரயோஜனம் பண்ணணும்னு நாடுறாங்களோ அவங்க வரட்டும். ஃபமன் லம் யஹ்துர், யார் வரவில்லையோ, ஃபலைஸ பிமலூமின், அவருக்கு எந்த குற்றமும் கிடையாது, அதை பத்தி எல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்ப இந்த இடத்துல பாருங்க, இந்த மண் வந்து இஸ்மு ஷர்த்து, லம் யஹ்துர் என்பது எப்படி வந்து இருக்குது, ஷர்த்துடைய ஃபேலா வந்து இருக்குது. இதனுடைய ஜவாபு ஷர்த்து வந்து லைஸ என்ற ஃபேலை கொண்டு ஆரம்பிக்கிறது. லைஸ வந்து ஃபேல் ஜாமீத், அதனால தான் ஃபேல் ஜாமீதை கொண்டு ஆரம்பித்ததுனால ஃபா என்ற அதிகப்படியான எழுத்து ஜவாபு ஷர்த்துல இணைக்கப்பட்டிருக்கின்றது. அஹ்மது சொல்றாரு, குல்லுனா சயஹ்துரு இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் நாங்கள் அனைவரும், குல்லு நா நாங்கள் அனைவரும், சயஹ்துரு ஹாதிராகுவோம், அட்டென்ட் பண்ணுவோம். அல் முதர்ரிஸ் ஆசிரியர் இருக்கிறாரு, மத்தா தூன, நீங்கள் எப்போது வருவீங்க. இப்போ இங்க மத்தா வந்து இஸ்திஃபாமுடைய மத்தா, எப்போ வருவீங்க அப்படின்னு கேட்கும்போது அஹ்மது சொல்றாரு, மத்தா தஅதி நஅதி, நீங்க எப்போ வருவீங்களோ அப்போ நாங்க வருவோம். இப்போ இங்க பாருங்க, இந்த மத்தா இஸ்திஃபாமுடைய மத்தா, இந்த மத்தா வந்து ஷர்த்துடைய மத்தா. நீங்கள் எப்போ வரீங்களோ, அத்தா யாதி, அத்தா யாதி, அத்தானா வந்தான், யாதி இதுல வந்து என்ன செய்யப்பட்டிருக்குது, ஜஸ்முல் நிலைமையில இந்த யா போக்கப்பட்டிருக்கு. மத்தா யாதி, மத்தா தஅதி, நீங்கள் எப்போது வருவீர்களோ, நஅதி நாங்கள் அப்போது வருவோம்.
இப்போ வித்தியாசம் அழகா தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து இஸ்திஃபாமுடைய மத்தா, இது வந்து ஷர்த்துடைய மத்தா. இதை நாம புக் 1லயே படிச்சிருக்கிறோம். இது புக் 3ல லெசன் 15ல நாம படித்துக் கொண்டிருக்கிறோம். அல் முதர்ரிஸ் ஆசிரியர் சொல்றாரு, சஆதி நான் வருவேன், அஸ்ஸாஅத்த ராபிஅத்த 4வது மணிக்கு, அதாவது 4 மணிக்கு நான் வருவேன், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் 4 மணிக்கு நான் வருவேன். அஹ்மது கேட்கிறாரு, ஃபி ஐயி ஃபஸ்லின் நஜ்லிசு, எந்த வகுப்பறையிலே நாங்கள் உட்காரட்டும்? ஃபி ஐயி ஃபஸ்லின், எந்த வகுப்பறையிலே நாங்கள் அமரட்டும்? அல் முதர்ரிஸ் ஆசிரியர் சொல்றாரு, ஐய ஃபஸ்லின் நஜித் ஹாலியன் நஜ்லிஸ் ஃபீஹி, எந்த வகுப்பு காலியாக நாம் பெற்றுக்கொள்கிறோமோ நஜ்லிஸ் ஃபீஹி, அதிலே நாம் அமர்வோம். இப்ப இந்த இடத்துல இந்த ஐய பாருங்க, இது கேள்விக்குரிய ஐய பத்தி நாம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அது வந்து எந்த நிலைமையில இருக்கோ அந்த நிலைமைக்கு தகுந்த மாதிரி அதனுடைய ஹரக்கத் மாறும். ஐயூ, ஐய, ஐயி. இப்ப இங்க மஜ்ரூரா வந்ததுனால ஐயி, மர்ஃபுவா வந்துச்சுன்னா ஐயூ, மன்சூபா வந்துச்சுன்னா ஐய. இதற்கு மேல ஆரம்பத்தை படிச்சும் பாருங்க, இது ஐய ஃபஸ்லின். இங்க பாத்தீங்க, இது வந்து மஃபூல் முகத்தமா வரும். இப்போ மஃபூல் வந்து மன்சூபுடைய நிலைமையில ஐயங்கிறது. இங்க ஃபீ என்ற ஹர்ஃபுல் ஜருக்கு தொடர்ந்து வந்திருக்கிறதுனால ஐயின்னு சொல்லும். சரியா? எல்லாமே ஐயூல இருந்து வந்தது. ஐயூ என்பது மர்ஃபு. எந்த வகுப்பில் நாங்கள் உட்காரட்டும், இந்த ஐயூ வந்து இஸ்திஃபாமுடைய ஐயூ. அடுத்து வரக்கூடிய இந்த ஐயூ வந்து ஷர்த்துடைய ஐயூ. ஐயூ ஃபஸ்லின் நஜித், எந்த வகுப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோமோ காலியன் காலியாக, நஜித் ஃபீஹி அதிலே நாம் உட்காருவோம். இப்ப இந்த ஐயூ என்ன செஞ்சிருக்குது? நஜித் என்ற ஷர்த்துடைய ஃபயலிற்கும் நஜ்லிஸ் என்ற ஜவாபுடைய ஃபயலிற்கும் ஜஸ்ம் செய்திருக்கின்றது. 2 ஃபயல்களுக்கு ஜஸ்ம் செய்திருக்கின்றது. இதோட பாடம் முடியுது. அடுத்து பயிற்சிகள் ஆரம்பிக்குது. இந்த பயிற்சி கிட்டத்தட்ட 10 பக்கத்துக்கு மேல இருக்குது. இன்றைய பாடத்துல முடிக்க முடியுமான்னு தெரியல. இன்ஷா அல்லாஹ் முடிக்கலன்னா அடுத்த பாடத்துல இதனுடைய தொடர்ச்சியை நாம பார்க்கலாம். இன்னைக்கு முடிந்த அளவுக்கு இந்த பயிற்சியை பார்க்கலாம். அஜிப் அனில் அஸ்ஸிலத்தில் ஆத்தியதி, பின்வரக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளி. மனில்லதி காப உஸ்புஐனி, 2 வாரங்கள் மறைவானானே, அதாவது ஆப்சென்ட் ஆனானே, அப்படிப்பட்டவன் யார்? நம்ம பாடத்துல வந்திருக்கும், அந்த பேரை போட்டு அவர் தான் என்ன செய்யறாரு, அல்லதி காப உஸ்புஐனி அப்படிங்கிறத போட்டிருக்கோம். 2வது, மனில்லதி ஜாஅ முதஅஹிரன், தாமதமாக, முதஅஹிரன்னா தாமதமாக வந்தானே, அப்படிப்பட்டவன் யார்? மாதா கால லஹுல் முதர்ரிசு, அவனிடத்தில், அந்த தாமதமான மாணவனிடத்தில் என்ன ஆசிரியர் சொன்னார், என்ன கூறினார்? ஃபி ஐயி சாஅத்தின், எத்தனை மணிக்கு, யஅத்தில் முதர்ரிசு ஆசிரியர் வருவார், லித்தர்ஸில் இதாஃபியி இணைப்பு பாடத்திற்கு, அதாவது எக்ஸ்ட்ரா கிளாஸ் அதிகப்படியான பாடத்திற்கு எத்தனை மணிக்கு ஆசிரியர் வருவார்? அஸ்ஸாஅத்த ராபியத்தன் படிச்சோம், அது பண்ணணும். அஸ்ஸாஅத்த ராபியத் ஃபி யஅத்தில் முதர்ரிசு லித்தர்ஸில் இதாஃபியி அஸ்ஸாஅத்த ராபியத்த அப்படின்னு எழுதணும். யகூனு ஷர்த்து வல் ஜவாபு, ஷர்த்தும் ஜவாபும் மாதியா வருமா முதாரியா வருமா, அதற்கான உதாரணங்களை நாம பார்க்க போறோம். இப்போ யகூனு ஷர்த்து வல் ஜவாபு, ஷர்த்தும் ஜவாபும் ஆகும். இம்மா ஒன்றிங்கில், முதாரி ஐனி 2மே முதாரியாக ஆகும். உதாரணமாக வஇன் தஊது நவுத், நீங்கள் மீண்டு வந்தால், திரும்பி வந்தால், போருக்கு வந்துச்சுன்னா நவுத் நாங்களும் திரும்பி வருவோம். இந்த இன்னுக்கு தொடர்ந்து வரக்கூடிய ஷர்த்துடைய ஃபயலும் ஜவாபுடைய ஃபயலும் 2மே முதாரியாக இருக்கின்றது. 2வது வகை இம்மா மாதியைனி, 2மே மாதியான ஃபயலாக இருக்கும். அதற்கு உதாரணம் பாருங்க, வைன் உத்தும் உதுனா, நீங்கள் திரும்பி வந்தால் நாங்களும் திரும்பி வருவோம், நீங்கள் திரும்பி வந்தால் நாங்களும் திரும்பி வருவோம். சூரத்துல் இஸ்ரால 8வது ஆயத்து.
இங்க மாதியான ஃபேலா இருந்தாலும் அர்த்தம் முதாரியுடைய அர்த்தம் தான் கொடுக்கும். கிட்டத்தட்ட இந்த ஆயத்தினுடைய அர்த்தமும் இந்த ஆயத்தினுடைய அர்த்தமும் கிட்டத்தட்ட ஒன்றாகத்தான் இருக்கும். இங்க முதாரியா கொண்டு வந்திருக்கிறாங்க, இங்க மாதியா கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனா அர்த்தம் மாதியாக இருந்தாலும் அர்த்தம் முதாரியாகத்தான் கொடுக்கப்படும். இதே போலதான் நீங்கள் திரும்பி வந்தால் உதுனா நாங்களும் திரும்பி வருவோம், அதே மாதிரிதான். அது மூன்றாவது வ இம்மா மாதியன் ஃப முதாரியன். ஒன்றிங்கில் அந்த ஷர்த்து மாதியா இருக்கும், ஜவாபு முதாரியா இருக்கும். ஃப முதாரியன் அப்படின்னா அந்த ஜவாபு முதாரியாக இருக்கும். நஹு உதாரணமாக மன் கான யுரீது ஹர்சல் ஆஹிரதி நஸித் லஹு ஃபீ ஹர்சிஹி. மன் கான யார் ஆகியிருந்தாரோ, யுரீது நாடியவராக, ஹர்சல் ஆஹிரதி மறுமையினுடைய விளைச்சலை. ஹர்ஸ் அப்படின்னா விளைச்சல், அறுவடை. மறுமையில நன்மையை நாடணும், நன்மையை நாடி யார் அமல் செய்கிறாரோ அவர் அதனை பெற்றுக்கொள்வார் என்பதுதான் இந்த ஆயத்தினுடைய அர்த்தம். இங்க ஹர்ஸ் என்பது விளைச்சல், மறுமையினுடைய, இங்க விதைக்கிறோம், அங்க அறுவடை செய்ய போகும். மறுமையினுடைய அறுவடையை, விளைச்சலை யார் நாடுகிறாரோ, நஸித் லஹு அவருக்கு அதிகப்படுத்துவோம், ஃபீ ஹர்சிஹி அவருடைய அறுவடையிலே, அவருடைய விளைச்சலிலே நாம் அறுவடைப்படுத்துவோம். அதாவது எந்த காரியம் செஞ்சாலும் மறுமைக்காக வேண்டி அந்த நாட்டத்தோடு செய்யும் பொழுது நாம் அதிலே அதிகப்படுத்துவோம். என்ன சொல்றாரு அல்லாஹ் தஆலா சொல்றோம். இப்ப இந்த ஆயத்துல பாத்தீங்க அப்படின்னா மன் என்பது இஸ்மு ஷர்த்து. இதனுடைய ஷர்த்து, ஃபேலுடைய ஷர்த்து பாருங்க, கான என்ற மாதியாக ஆயிருக்குது. ஆனா நஸித் ஜவாபு ஷர்த்தை பாத்தீங்கன்னா நஸித் நாம் படுத்துவோம், முதாரியாக இருக்கு. ஆக ஷர்த்துடைய ஃபேல் மாதியாகவும் ஜவாபுடைய ஃபேல் முதாரியாகவும் வந்திருக்குது சூரத்து ஷூரால 20வது ஆயத்து. நான்காவது வைம்மா முதாரியன் ஃப மாதியன். இதற்கு ஆப்போசிட்டா என்ன செய்யலாம், ஷர்த்துடைய ஃபேல் முதாரியாகவும் ஜவாபுடைய ஃபேல் மாதியாகவும் வரலாம். நஹு உதாரணமாக கௌலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஹதீஸ். இது வரைக்கும் ஆயத்தை பார்த்தோம். நஹு கௌலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லை போன்று. மை யகும் லைலத்துல் கத்ரி, லைலத்துல் கத்ரிலே கத்ருடைய இரவிலே யார் நிற்கிறாரோ, அதாவது யார் நின்று அமல் செய்கிறார்களோ, ஈமானன் ஈமானோடு, வ இஹ்திசாபன் இஹ்தஸப யஹ்தஸிபுனா நன்மையை நாடியவராக. இதுதான் இஸ்லாத்துல ரொம்ப முக்கியம். எந்த அமல் செய்தாலும் இந்த ஈமானும் இஹ்திசாபும் இருக்கணும். நாம இன்னைக்கு இந்த துருசுல் லுகத்துல் அரபியா பார்க்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய நோக்கம், நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன், நம்மளுடைய நோக்கம் நன்றாக இருக்க வேண்டும். இல்லைன்னா என்ன செய்யாது, அதற்கான நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. இப்ப எந்த அமலை செய்தாலும் ஈமானும் இஹ்திசாப், இஹ்திசாப்னா நன்மையை நாடுவது. மை யுகிம் லைலத்துல் கத்ரி, கத்ருடைய இரவிலே யார் ஈமானோடும் நன்மையை நாடியவராகவும் நின்று வணங்குகிறார்களோ, குஃபிர லஹு அவருக்கு மன்னிக்கப்படும், பாவ மன்னிப்பு வழங்கப்படும். குஃபிர ஃபுஇல என்ற மஜ்ஹூலான மாதி மஜ்ஹூல், மன்னிக்கப்படும். கஃபர யஃபிர்னா மன்னிப்பாயாக, மன்னிக்கப்படும், அவருடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். சரி, வஹாதா கலீலுன், ஹாதா கலீலுன்னா இவ்வாறு ஷர்த்துடைய ஃபேல் முதாரியாகவும் இஹ்திசாபன் அதில் குஃபிர லஹு ஜவாபுடைய ஃபேல் முதாரியாகவும் வருவது, சரி ஜவாபுடைய ஃபேல் மாதியாகவும் வருவது மிகவும் கம்மி, அரிது. கலீல்னா அரிது, சிறியது அப்படின்ற அர்த்தத்துக்கு. அடுத்து ஃபீ குல்லி ஃபிக்ரத்தின் மிம்மா யாதி ஜும்லதானி. ஃபீ குல்லி ஃபிக்ரா அப்படின்னா பேராகிராஃப், சென்டென்ஸ், பகுதி, செக்ஷனுக்கும் சொல்லலாம், பேராகிராஃப்க்கும் சொல்லலாம், செக்ஷனுக்கும் சொல்லலாம். ஃபீ குல்லி ஃபிக்ரத்தின் மிம்மா யாதி பின்னால் வரக்கூடிய ஒவ்வொரு பகுதியிலும், செக்ஷன்னா தமிழ்ல பகுதி தானே, ஜும்லதானி இரண்டு ஜும்லாக்கள், இரண்டு வாக்கியங்கள் இருக்கின்றன. இஜ்அல் ஃபஅலல் ஊலா முதலாவது ஃபஅலை நீ ஆக்கு ஷர்தன் ஷர்த்தாகவும், வ ஃபஅலல் உக்ரா மற்றொரு ஃபஅலை ஜவாபஹு அதனுடைய ஜவாபாகவும் மாற்று. முஸ்தஅமிலன் இன், இன் என்ற ஷர்த்துடைய எழுத்தை பயன்படுத்தி. அப்ப வேற எதையும் யூஸ் பண்ணக்கூடாது, இன்னை பயன்படுத்தி தான் இந்த உதாரணங்கள் அனைத்தையும் நீங்கள் செய்ய வேண்டும்.
இப்ப இன் வந்து ததுரிபுனி அதுரிபுக, பொதுவாக இது மர்ஃபுவாக இருக்கும். இந்த ஃபேல்கள் அனைத்துமே மர்ஃபுவான நிலைமையில இங்க கொடுக்கப்பட்டிருக்கும். நஅமலு நதுகுலு. இப்ப இன் நுழையும் போது என்ன ஆகும் அப்படின்னா அது இரண்டு ஃபேல்களுக்கும் ஜஸ்ம் செய்யும். இன் ததுரிப்னி அதுரிபுக, நீ என்னை அடித்தால் நான் உன்னை அடிப்பேன். இன் நஅமல் சாலிஹன் நதுகுல் ஜன்னத். இதுல இன்னொன்னு என்னன்னா, நீங்க ஃபாவை சேர்க்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறதையும் கவனிச்சுக்கோங்க. இங்க எல்லாமே சாதாரணமா தான் வந்திருக்குது. ஃபாவுக்கு உதாரணம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா, இங்க எல்லாம் சாதாரணமான ஃபேலா தான் வந்திருக்கு. இன் நஅமல், அப்ப இரண்டு ஃபேல்களுக்கும் ஜஸ்ம் செய்யணும். இன் நஅமல் சாலிஹன், நல்ல அமல்களை நாம் செய்தால் நதுகுல் ஜன்னத்தை, சுக்குனை தொடர்ந்து அலிஃப்லாம் வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி படிப்போம்? கஸ்ரா வைத்து படிப்போம். நதுகுலில் ஜன்னத்தை, சொர்க்கத்திலே நாம் நுழைவோம். நல்ல அமல்களை நாம் செய்தால் சொர்க்கத்தில் நுழைவோம். இன் தஅகுல் தஆமன் ஃபாசிதன், ஃபாசிதன்னா கெட்டு போன உணவை நீ சாப்பிட்டால், இன் சேதா நீ சாப்பிட்டால், இங்க சுக்குன் வந்துடும். தம்ரல், நீ நோய்வாய்ப்படுவாய், சுக்குன் வைக்கணும். தம்ரல், நீ நோய்வாய்ப்படுவாய். நான்காவது லா தஜ்தஹிது, லா தஜ்தஹிதுன்னு நஃபியுடைய லா சேர்ந்து வந்திருக்குது. அப்போ இதுல இன் சேர்த்தா எப்படி வரும் தெரியுமா? இன் பிளஸ் லா இல்லா. அந்த குர்ஆன் ஆயத்து படிச்சோம்ல இந்த இதுல, இல்லா இல்லா தஜிது, இன் பிளஸ் லா இல்லா. இந்த இல்லா வந்து இஸ்திஸ்னா கிடையாது. அப்ப என்ன செய்யணும்? இல்லா தஜ்தஹிது, நீ முயற்சி செய்யாவிட்டால், கடினமாக உழைக்காவிட்டால். தர்சப், தர்சப்னா ரசப யர்சுபு அப்படின்னா தோல்வி அடைந்து விடுவாய், ஃபெயில் ஆயிடுவாய். இன் துசாஃபிரீன உசாஃபிரு, நீ துசாஃபிரீன தஃஅலீனங்கிற வசன் முஅன்னஸுடைய இது முகாத்தப். அப்ப நீ என்ன செய்யணும் அப்படின்னா ஜஸ்முடைய நிலைமையில இந்த நூனை போக்கிவிட வேண்டும். இன் துசாஃபிரி உசாஃபிர், இன் துசாஃபிரி உசாஃபிர், நீ பிரயாணம் செய்தால் நான் பிரயாணம் செய்வேன். இன் தனாமு தனாமு முபக்கிரன், முபக்கிரன்னா சீக்கிரமாக தூங்கு. தஸ்தைகிலும் முபக்கிரன், சீக்கிரமாக எழுவாய். இன் சேர்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஃபேலுக்கும் சுக்குன் வைக்கணும். இன் தனாம், தனாம் வந்துச்சுன்னா ரெண்டுமே என்ன செய்யும்? இல்திகாவு சாக்கினேன்னு ஏற்படும். அதனால இந்த அலிஃபை எடுத்துடணும். இல்லத்துடைய எடுத்து அலிஃபை எடுத்துட்டு இன் தனம், இன் தனம் முபக்கிரன், நீ சீக்கிரமாக தூங்கினால். தஸ்தைகில் முபக்கிரன், சீக்கிரமாக எழுந்து விடுவாய். இப்போ இந்த விஷயத்துல நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளை கேர்லெஸ்ஸா இருக்கிறாங்க. நிறைய பெற்றோர்கள் பெருமையா கூட சொல்லுவாங்க, சனி ஞாயிறுலாம் என் பிள்ளைங்க 12 மணிக்கு தான் எந்திக்கும், 10 மணிக்கு தான் எந்திக்கும், ஸ்கூல் இல்லை அப்படின்னா 11 மணிக்கு 12 மணிக்கு தான் எந்திக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க காலையில. அத இப்படி மாற்றி பார்க்க வேண்டும். ஏன் 12 மணிக்கு 11 மணிக்கு 10 மணிக்கு எந்திக்கிறாங்க அப்படின்னா நைட்டு ஃபுல்லா அவங்க தூங்கல. இப்ப நைட்டு என்ன பண்ணாங்க? ஏன்னா நைட்டு என்பது பாதுகாப்பு விஷயத்தையும் தாண்டி ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் அதிகமாக வரக்கூடிய ஒரு நேரமாக இந்த இரவு நேரங்கள் இருக்கின்றது. அப்ப அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, சீக்கிரமாக தூங்க சொல்லுவது பெற்றோருடைய கடமை. இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் பார்க்கிறோம், இரவுல உற்றுதாங்க தனியாக, அதற்கு பிறகு சில நேரங்கள்ல கை செய்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ நாமும் சரி, நமது பிள்ளைகளும் சரி, சீக்கிரமாக தூங்கி சீக்கிரமாக எந்திக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய பழக்கத்தை நம்முடைய வீட்டில் கொண்டு வர வேண்டும். எந்த பிள்ளையுமே சுபுவுக்கு பின்னாடி, அது சனி ஞாயிறாக இருக்கட்டும், ஹாலிடேவாக இருக்கட்டும், என்ன செய்யக்கூடாது? சுபுவுக்கு பிறகு அவ்வாறு தூங்கினாலும் கூட 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் தூங்கணுமே தவிர 10 மணி 11 மணி 12 மணிக்கு தூங்குறாங்க அப்படின்னா நைட்டு 2 மணி 3 மணி 4 மணி வரைக்கும் அந்த பிள்ளைங்க தூங்கலன்னு அர்த்தம். அப்ப அது வரைக்கும் என்ன செய்தார்கள் என்பது அல்லாஹு ஆலம். சரி, இன்தனம் முபக்கிரன், சீக்கிரமாக நீ தூங்கினால். தஸ்தைக்கில் முபக்கிரன், அந்த குழந்தையை நாம் சீக்கிரமாக தூங்கணும் அப்படின்னா சீக்கிரமா எந்திரிச்சிடுவோம் சுபுகுக்கு. அடுத்து தக்தபூன இலைய, தக்தபூன இலைய அக்தபு இலைக்கும், எண்ணின் அளவில் நீ எழுதினால். இன் தக்தப், இன் தக்தபு, இங்கு ஜஸ்முடைய அடையாளமாக நூனை போக்க வேண்டும். கதப யக்துபு, அக்துப் இலைக்கும், என் அளவில் நீங்கள் எழுதினால்.
உங்களுக்கு நான் எழுதுவேன். அப்ப நீ எனக்கு கடிதம் போட்டுங்க அப்படின்னா நான் உனக்கு கடிதம் போடுகிறேன் அப்படி கூட அர்த்தத்தை எடுத்துக்கலாம். எழுதுகிறது அப்படின்னா கடிதம் எழுதினால் அப்படிங்கிறத கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா வார்த்தை அர்த்தமும் கரெக்டா இருக்கும். இப்போ இன்னும் சேர்த்தோம் அப்படின்னா இங்க ஜஸ்முடைய அடையாளமாக நூன் போக்கப்படும், இங்க ஜஸ்ம் கொடுக்கப்படும். அக்துப் கதப யக்துபு அக்துப் இலைக்கும், நான் உங்களுக்கு எழுதுவேன், லெட்டர் எழுதுவேன் அப்படிங்கிற மாதிரி. தகீபு கசீரன், அதிகமாக ஆப்சென்ட். கஃபூதுக துருசு, பாடங்கள் உனக்கு விட்டு சென்று விடும். இன் தகீப், இங்கே அஜூஃபான ஃபெல் தகீப், அப்போ இல்திகாவு சாக்கினேன் ஏற்படும் பொழுது என்ன செய்யும்? யா போக்கணும். இன் தகீப் கசீரன், நீ அதிகமாக ஆப்சென்ட் ஆகினால், பாடத்தை தவறவிட்டால், வகுப்பிற்கு வராமல் இருந்தால், இங்கேயும் அஜ்வஃப். தஃபுத், தஃபுத்கல் துருசு, பாடங்கள் உன்னை விட்டு சென்று விடும். கடைசியில லூசர் யாரு அப்படின்னா மாணவன் தான். ஆசிரியருக்கு என்ன செஞ்சிடும்? பாடங்கள் போய்கிட்டே இருக்கும், மாணவர்களுக்குத்தான் பாடங்கள் விட்டு சென்று விடும். தபீஉ சய்யாரத்தக அஷ்தரீஹா, தபீஉனா பாஅ யபீஉல இருந்து வந்தது, விற்றா, நீ விற்றால். செய்யாரத்தக்க, உன்னுடைய காரை நீ விற்றால். அஸ்தரீஹா, நான் அதனை வாங்கிக் கொள்கிறேன். அப்போ இன் இன் தபியா, இங்க அஜோஃப்ங்கிறதுனால இல்திகாவு சாக்கினேன்ல யாவை எடுத்துடணும். அஷ்தரீஹால யாவை போக்கிடணும். இன் தபியா செய்யாரத்தக்க, உன்னுடைய காரை நீ விற்றால். அஷ்தரி ஹா, அஷ்தரி ஹா, யாவை ஜஸ்முடைய நிலைமையில போக்கி அஸ்தரி ஹா என்று கொண்டு வர வேண்டும். அடுத்து தபகயானி ஃபீ மக்கத அபகா மஅகுமா, தஸ்னியால கொண்டு வந்திருக்கிறாங்க. மக்காவில் நீங்கள் இருவரும் தங்கியிருந்தால் நானும் என்ன செய்யறேன்? உங்கள் இருவருடன் சேர்ந்து தங்கி விடுகிறேன். இன் தபகயா, நூனை போக்கணும். இன் ஜஸ்முடைய நிலைமையில நூன் போட்டுக்கணும், தஸ்னியாவில நூன் போக்கப்பட்ட வேண்டும். இன் தபக்கையா ஃபீ மக்கத்த, நீங்கள் இருவரும் மக்காவில் தங்கினால். அபக்கா, அபக்கா அப்படின்னு வரும், யா வந்து போக்கப்பட்டது ஜஸ்முடைய நிலைமையில. அபக்கா மஅகுமா, உங்கள் இருவருடன் நானும் தங்குகிறேன். லா அக்துப் அன்சா, இன்ன சேர்த்தோம் அப்படின்னா நான், அப்ப இன் பிளஸ் லா இல்லா, இல்லா அக்துப், இல்லா அக்துப் அன்சால வந்து யாவத்து தூக்கிடணும். அன்ச, நான் எழுதவில்லை என்றால் நான் மறந்து விடுவேன். எழுதி வைக்கிறது நல்லது. கடன் கொடுக்கும் பொழுது எழுதி வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கடனை அவர் திருப்பி தரல அப்படின்னா இஸ்லாத்துல குற்றமாகுது. ஏன்னா இஸ்லாத்துல ஒரு ஆள் அது யாருக்கு கடன் கொடுத்தாலும் இஸ்லாம் என்ன செய்யப்பட்டு இருக்குது? எழுத சொல்லி இருக்குது. நீ எழுதாம கடன் கொடுத்துட்டு அதை திருப்பி எதிர்பார்க்கறது இஸ்லாத்துல குறை வருமாங்கிறது இது இருக்குது. ஹைரா, அல்ஹம்துலில்லாஹ், அதுக்குள்ள போக வேண்டாம். லா அக்துப், சரி, தசூமு கதன் அசும், நீ நாளை இன்ன சேர்த்தோம் அப்படின்னா நீ நாளை நோன்பு வைத்தால். அசும், நானும் நோன்பு வைப்பேன். இப்போ இந்த வாவு போக்கிடணும். அஜூஃபான ஃபேல்ல ஜஸ்ம் வரும்பொழுது இல்திகாவு சாக்கினேன் வரும், அதனால வாவு போக்கிடணும். இன் தசும் கதன் அசும், நீ நாளை, கதன்னா நாளை, நீ நாளை நோன்பு வைத்தால் நானும் நோன்பு வைப்பேன். தகூலு, சொன்னால் ஹக்க தஞ்சு. இன்ன போத்தோம் அப்படின்னா இன் தகூலுல் ஹக்க, உண்மையை நீ சொன்னால். தஞ்சு, நஜா என்ஜூல தஞ்சு, நீ வெற்றி பெறுவாய். நஜா என்ஜுனா நீ வெற்றி பெறுவாய். இன் தகுல் இல்திகாவு சாக்கினேன் ஏற்படும், அதனால வாவை போக்கிடும். இன் தகுல் ஹக்க, உண்மையை நீ சொன்னால். தஞ்ச, நீ வெற்றி பெறுவாய். தசூருனி அசூருக்க, இன்ன சேர்த்தோம் அப்படின்னா இன் தசூருனி, இன் தசுர்னி, வாவ் போக்கப்படும். அசுர்க, வாவ் போக்கப்படும். நீ என்னை நலம் விசாரித்தால், என்னை சந்தித்தால் உன்னை நான் சந்திப்பேன். அடுத்து இரண்டாவது பயிற்சி பாருங்க. ஃபீ குல்லி ஃபிக்ரத்தி மிம்மா யாதி ஜும்லதானி, பின்வரக்கூடிய அந்த பகுதி, ஒவ்வொரு பகுதியிலும் ஜும்லதானி, 2 ஜும்லாக்கள், வாக்கியங்கள் இருக்கின்றன. இஜ்அல் ஃபஅலல் ஊலா, முதலாவது ஃபஅலை நீ ஆக்கு ஷர்தன், ஷர்த்தாகவும். வ ஃபஅலல் உக்ரா, மற்றொரு ஃபஅலை நீ ஆக்கு ஜவாபஹு, அதனுடைய ஜவாபாகவும் மாற்று. முஸ்தஅமிலன், உபயோகித்து. அதாத்த ஷர்த்தில் மதுகூரத்தி பைனல் கௌசைனி, மேல இன்னதான் யூஸ் பண்ண சொன்னாங்க. இங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா இந்த கௌசைனி அப்படின்னா பிராக்கெட்,
இந்த பிராக்கெட்டுக்கு மத்தியில் கொடுக்கப்பட்டுள்ள மதுக்கூரத்தினா வழங்கப்பட்டுள்ள சொல்லப்பட்டுள்ள ஷர்த்துடைய அதாத்துகளை எழுத்துக்களை உபயோகப்படுத்தணும். இங்க மண்ணு கொடுத்திருக்கிறாங்க, இந்த வாக்கியத்துல மண்ணை நீங்க உபயோகப்படுத்தணும். மை யுஹிப் அக்ஸர மின் உஸ்புஐனி யுஃப்ஸல். ஃபஸ்ல்னா என்னது? ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், வகுப்பு அப்படின்னு. அது பிரிச்சு சின்ன சின்ன வகுப்பா பிரிச்சு இருக்கிறதுனாலதான் அது ஃபஸ்ல். யுஃப்ஸல் அப்படின்னா பிரிக்கப்பட்டு விடுவாய், நீக்கப்பட்டு விடுவாய் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். மை யகிப் அக்ஸர மின் உஸ்புஐனி, 2 வாரங்களுக்கு மேலாக யார் வரவில்லையோ யுஃப்ஸல், அவர் நீக்கப்படுவார். இங்க மாவை போடணும். மா தகுல் ஆக்குல், மா தகுல் ஆக்குல். நீ எதை சாப்பிடுகிறாயோ அதனை நான் சாப்பிடுவேன். ஐனமா சேர்க்கணும். ஐனமானா இந்த மா ஜாயிதா தாக்கியதுடைய அர்த்தத்தை கொடுக்கும். ஐனமா தகூனு அசுர்க்கும் இன்ஷா அல்லாஹ். வாவ் போக்கிட்டு அசுர்க்கும், நீங்கள் எங்க ஆகியிருந்தாலும் உங்களை நான் சந்திப்பேன் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினான். இதுல மண்ணை சேர்க்கணும். மன் லா யர்ஹம் லா யுர்ஹம். இது ஹதீஸுடைய கருத்து, ஹதீஸ் தான் நினைக்கிறேன். மன் லா யர்ஹம், யார் இரக்கம் காட்டவில்லையோ லா யுர்ஹம். மன் லா யர்ஹம் லா யுர்ஹம், அவர் இரக்கம் காட்டப்பட மாட்டார். யர்ஹம்ங்கிறது ஃபஅல் மஅரூஃப், யுர்ஹம்ங்கிறது ஃபஅல் முதாரி மஜ்ஹூல். யார் இரக்கம் காட்டவில்லையோ லா யுர்ஹம், அவர் இரக்கம் காட்டப்பட மாட்டார். அல்லாஹ் நமக்கு மன்னிக்கணும்னு நாடினால் நாம மற்றவர்களுக்கு மன்னிக்க வேண்டும். அதே போல அல்லாஹ் நமக்கு இரக்கம் காட்ட வேண்டும் என்று நாடினா நாம எதிர்பார்க்கும் பொழுது நாம மற்றவர்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும். அதைத்தான் இந்த ஹதீஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கு. மன் லா யர்ஹம், யார் இரக்கம் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டவில்லையோ லா யுர்ஹம், அவன் அல்லாஹ்வால் இரக்கம் காட்டப்பட மாட்டான். தவுத் அவுத் மதா, எப்போது நீ ஆத யவுதுக்கு 2 அர்த்தம் இருக்கு. ஆத அப்படின்னா நோய் விசாரிக்கிறது, திரும்பி வர்றது. இந்த இடத்துல திரும்பி வர்றதே இருக்கும். மதா தவுது, நீ எப்போது திரும்பி வருகிறாயோ அவுத், அப்போது நான் திரும்பி வருவேன். இந்த இடத்துல வாவ் ரெண்டுமே போக்கப்பட்டுரும். ஏன் அப்படின்னா தாலுக்கு சுக்குன் வைக்கும் பொழுது இல்திகாவு சாக்கினே ஏற்படும். ஐன ஐன தஜ்லிஸோ அஜ்லிஸோ, ஐன தஜ்லிஸ் அஜ்லிஸ், நீ எங்கு உட்காருகிறாயோ அங்கு நான் உட்காருவேன். மஹ்மா எங்கு, மஹ்மா எதனை, தக்ரா அக்ரா, ரெண்டுக்குமே சுக்குன் வச்சிட வேண்டியதான். இது சாதாரணமான ஃபேல் தான். மஹ்மா தக்ரா, நீ எதனை படித்தாலும், அக்ரா நான் அதனை படிப்பேன். நீ எந்த புக்கை படிச்சாலும் நான் அதை படிப்பேன். மன் யதூபுல்லாஹு யதூபு அலைஹி, மன் மை யதூபு இலல்லாஹி, மை யார் அல்லாஹ்வின் அளவில் தௌபா கேட்கிறார்களோ, தாப யதூபுனா பாவ மன்னிப்பு கேட்பது. அல்லாஹ்விடத்தில் யார் பாவ மன்னிப்பு கேட்கிறாரோ யதூபு அலைஹி, அவர் மீது அல்லாஹ் பாவ மன்னிப்பு அளிக்கிறான். இலா அப்படின்னா கேட்கிறானோ, அலைஹி வரும்பொழுது அவன் மீது அளிக்கிறான் அப்படிங்கிற அர்த்தம். யதூபு இலானா கேட்கிறானோ, யதூபு அலைஹினா அவனுக்கு பாவ மன்னிப்பு அளிப்பான். யார் மை யதுப், வாவு விழுந்துடும். ஏன்னா சுக்குன் வரும்பொழுது இல்திகாவு சாக்கினேன் ஏற்படும், வாவு விழுந்துடும். மை யதுப் இலல்லாஹி, அல்லாஹ்விடத்தில் யார் பாவ மன்னிப்பு கேட்கிறாரோ யதுப் அலைஹில்லாஹு, அவர் மீது அல்லாஹ் பாவ மன்னிப்பு அளிப்பான். என்ன பாவம்னாலும் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். ஒரு சின்ன தவறு செய்துட்டோம் அப்படின்னா அதை தொடர்ந்து நன்மையை நாம் செய்ய வேண்டும். யுஷ்ரிகு பில்லாஹி யத்ஹுலுன் நார. மன் மை யுஷ்ரிக், யார் இணை வைக்கிறாரோ, ஷரிக யஷ்ரக், அஷ்ரக யுஷ்ரிகு அப்படின்னா இணை வைக்கிறாரோ, பில்லாஹி அல்லாஹ்வை கொண்டு யார் இணை வைக்கிறாரோ, யத்ஹுல் அன்னார, யத்ஹுல் அன்னார நரகத்திலே அவர் நுழைவார். நாருக்கு நெருப்பும் சொல்லலாம், நரகம் சொல்லலாம். இந்த இடத்துல நரகம், நரகத்திலே அவர் நுழைவார். அடுத்தது மன்ன சேர்க்கணும். யன்ஜஹ் பி தக்தீரி மும்தாசின், இந்த இடத்துல தக்தீர் என்றா மறைவானது அப்படிங்கிற அர்த்தத்தை வருது. இன்னொரு அர்த்தம் கிரேடு, தரம். இந்த இடத்துல தரம் அப்படிங்கிறத வைக்கணும். மை யன்ஜஹ், யார் வெற்றி பெற்றாரோ, நஜஹ யன்ஜஹுனா மை யன்ஜஹ், யார் வெற்றி பெற்றாரோ, பி தக்தீரி மும்தாஸ். மும்தாஸ்னா நம்ம படிச்சிருக்கிறோம் டிஸ்டிங்ஷன், 90க்கு மேல ரொம்ப டாப்ல, மிக நல்லது. டிஸ்டிங்ஷன்ல
மிக உயர்ந்த தகுதியில், தரத்தில், தகுதினா தரத்தில், கிரேட்ல யார் வெற்றி பெறாரோ யஹ்சுல் அலா ஜாயிசத்தின், யஹ்சுல்னா அவர் அடைந்து கொள்வார், ஹசல யஹ்சுல்னா பெற்றுக்கொள்வார், அடைந்து கொள்வார், அலா ஜாயிசத்தின், ஜாயிசா அப்படின்னா பிரைஸ், பரிசை அவர் மீது, பரிசின் மீது அவர் அடைந்து கொள்வார் அப்படின்னா பரிசை பெற்றுக்கொள்வார். யஹ்சுல்னா அடைந்து கொள்வார், பரிசின் மீது அடைந்து கொள்வார்னா பரிசு பெற்றுவார். இன்ஷா அல்லாஹ் இதனை தொடர்ந்து இன்னும் நிறைய பாடங்கள் இருக்கின்றது. நாம என்ன செய்யலாம், அடுத்த வகுப்பில் இதனை நாம் தொடரலாம். எந்தெந்த இடங்கள்லாம் வந்து ஃபா சேர்ந்து வரும் லைட்டா வேணா பார்த்துடுறேன். நம்ம அடுத்த வாரம் என்ன செய்யலாம், உதாரணத்தோடு பார்க்கலாம். அரஃப்த நீ அறிந்து கொண்டாய், ஃபித் தர்சி சாபிக்கி இதற்கு முந்தைய பாடத்திலே நீ அறிந்து கொண்டாய், அன்ன ஜவாப ஷர்த்தி ஜவாபு ஷர்த்தாகிறது, இதா என்ற எழுத்தினுடைய ஜவாபு ஷர்த்தாகிறது, யக்தரினு பில் ஃபாஇ ஃபாவை கொண்டு சேர்ந்து வரும், ஃபி மவாதிஇ சில இடங்களிலே, மின்ஹா அதிலிருந்து என்னதுதான், ஐ யகூன ஜும்லத்தின் இஸ்மியத்தன் ஜும்லா இஸ்மியாவாக இருக்கிறது. இரண்டாவது ஐ யகூன ஃபஅலன் தொலபியன் அந்த ஜவாபு ஷர்த்து ஃபஅல் தொலபியாக இருக்கிறது. இந்த ரெண்டு நிலைமையிலையும் இதாவுனுடைய ஜவாபு ஷர்த்துல ஃபாவை நாம் இணைப்போம், யக்தரினு சேர்ந்து வரும் என்பதை நாம பார்த்தோம். நதுகுருல் ஆன பக்கியத்தல் மவாதிஇ இந்த இடத்துல மீதமுள்ள மற்ற இடங்களையும் நாம் சொல்லுவோம். எதுலெல்லாம் அப்படின்னா ஐ யகூன ஃபஅலன் ஜாமிதன் அந்த ஜவாபு ஷர்த்து ஜாமிதான ஃபஅலாக இருந்தாலும் அப்போது என்ன செய்யும் அப்படின்னா ஃபா இணைந்து வரும், ஜவாபு ஷர்த்துல ஃபா இணைந்து வரும். ஐ யக்தரின பிகத் ஜவாபு ஷர்த் கத் என்ற எழுத்தை கொண்டு சேர்ந்து வந்தாலும் ஃபா இணைந்து வரும். ஐ யக்திரன பிமா அன்னாஃபியா நஃபி செய்யக்கூடிய, ஏன்னா மா வந்து இஸ்திஃபாமியாவும் இருக்குது, மா ஹாதா மா ஷர்த்தியாவும் பார்த்தோம். இது வந்து மா நாஃபியா, நஃபியுடைய மா இணைந்து வந்தாலும் என்ன செய்யும், அதனுடைய ஜவாப்ல ஃபா இணைந்து வரும். ஜவாபு ஷர்த்தினுடைய ஆரம்பத்தில் லன் வந்தாலும் ஃபா இணைந்து வரும். ஐ யக்திரன பி சீன் வ சௌஃப ஜவாபு ஷர்த்துல சீன் சௌஃப கொண்டு ஆரம்பிச்சாலும் அதனுடன் ஃபா இணைந்து வரும். ஐ யுஸத்தர கஅன்னமா கஅன்னமா என்ற எழுத்தை கொண்டு ஆரம்பித்தாலும் ஜவாபு ஷர்த்து கஅன்னமா என்ற எழுத்தை கொண்டு ஆரம்பித்தாலும் அப்போது என்ன செய்யும் அப்படின்னா ஃபா இணைந்து வரும் அப்படின்ட்டு அதனுடைய உதாரணத்தை சொல்றாங்க. இன்ஷா அல்லாஹ் இவைகளை விவரமாக நாம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஜஸாக்குமுல்லாஹ் கைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.